அனைவருக்கும் நமஸ்காரங்கள். முதற்கண் திரு வாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அற்புதமான ஒரு தருணங்கள். ஆர்த்தி பார்த்துட்டோம். கங்கை நதி, கங்கையினுடைய காத்து வாங்குறதே பெரிய மகா புண்ணியம். கங்கையில் ஒரு போட்ல காஷி சேத்திரத்தில் மங்களாரத்தி பார்த்துட்டோம். பைரவரை பற்றி சற்று சிந்திக்க கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வாழ்நாள் வாய்ப்பாக எண்ணி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டடங்கிய சான்றோர் சபை. எப்பயுமே குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அத்தனை பேரும் பக்தி பெருக்கோட நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு தனி உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கனெக்ட் ஆகிறத பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை வாசனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த காஷி அப்படிங்கிறது இந்தியாவில் சனாதன தர்மத்தை பின்பற்றுவோருக்கு ஒரு உயிர் நாடி போன்றது. இது ஒரு பக்தி ரீதியாக ஏற்பட்ட ஒரு விஷயமா, உணர்வு ரீதியாக ஏற்பட்ட ஒரு விஷயமா, உண்மையிலேயே இதுக்கு அவ்வளவு பெரிய ஏற்றம் உண்டா அப்படின்னு கிடைச்ச ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள காசியில ரெண்டு விஷயம் ரொம்ப பிரசித்தம். ஒன்று சுவாமி விஸ்வநாதரும் விஷாலாட்சியும், இன்னொன்று காலபைரவர். இந்த காலபைரவனுடைய சிறப்புகளை அடியேன் அறிந்த வரையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பைரவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி சிவனையும் சக்தியும் பத்தி தெரிஞ்சு காட்டி பைரவரை தெரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சனாதன தர்மம் 4 வேதங்களாலும் 14 புராணங்களாலும் இதிகாசங்களாலும் உபநிடதங்களாலும் இப்போ உலகில் தோன்றிய அனைத்து மனிதர்களையும் வெறுமனே வாழ்வியல் வெற்றிகளை மட்டும் கொடுத்து, வாழ்க்கைக்கு தேவையான சம்பத்துக்களை மட்டும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவதை தாண்டி பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் இறை உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைவதற்குத்தான் சனாதனம் வழிவகுத்திருக்கிறதே தவிர வெறுமனே ஒரு பக்தி துதிப்பாடல்கள் அதன் மூலம் வாழ்வியல் வெற்றிகள் அப்படிங்கிறது அல்ல சனாதனத்தினுடைய அடிப்படை. அந்த வகையில் இந்த காலபைரவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ரொம்ப வசந்த ஒரு கான்செப்ட். 14 புராணங்களின் பிழிவு சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சிவனே முழுமுதற் கடவுள். அந்த சிவன் யார், எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பத்திலாம் வெகு நிச்சயமா நம்ம இங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யோசிச்சிருப்போம். ஏன்னா அந்த தாகத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். நம்முடைய தமிழகத்திலே 63 நாயன்மார்கள் வாழ்ந்து அதில் குறிப்பாக 4 தேவாரம் மூலமாக சிவனின் அற்புதங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலே மாணிக்க வாசகருடைய ஒரு வாசகம் அடி எனக்கு மிகவும் மனதிற்கு பிடித்த வாசகம். அது என்னவென்றால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எதுவுமே எதேச்சியா நடந்துறதில்லை, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது, எது இருந்தது அப்படின்னு யோசிச்சா ஆரம்பத்தில் எல்லையற்ற ஒரு முன்னோட்டம் அப்படி எடுத்துப்போம். இதுக்கு முந்தைய என்ன, இதுக்கு முந்தைய என்ன, இதுக்கு முந்தைய என்ன அப்படின்னு எதற்கு முந்தும் எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது அல்லவா? அந்த சூழல் எதுவாக இருந்தது அப்படின்னு யோசிச்சோம்னா
இங்கே ஒரு சித்தர் பெருமான் உட்கார்ந்துருக்கார். அவர் 100% இந்த கூற்றை ஒத்துப்பார். ஆரம்பத்தில் வெறும் எல்லையற்ற ஒரு பரவெளி மட்டுமே இருந்தது. அந்த பரவெளியை நாம் சிவம் என்று கூறலாம். அது ஆதியும் அந்தமும் அற்றது, முதலும் முடிவுமற்றது, உருவமற்றது, எல்லையற்றது. அப்படி இருந்தா அதுக்கு இப்படி இருந்தா அதுவே எப்படி தன்னை உணர முடியும்? திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை வருது. நாம் யார்? அந்த எல்லையற்ற பரம்பொருளுக்கே அந்த எண்ணம் ஏற்படுகிறது. நாம் யார் அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு மகா சங்கல்பம் பண்ணுகிறது அந்த மகா சக்தி. அந்த மகா சங்கல்பம் செய்த அந்த நொடி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சக்தி வியாபிக்கிறது. அந்த சக்திக்கு பராசக்தி என்று பெயர். இந்த பராசக்தியும் சிவனிலிருந்து தோன்றிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி. ஆனால் அந்த சக்தியும் செயல்படாமல் அசைவற்ற நிலையில் இருக்கிறது. இதை நம் முன்னோர்கள் எல்லாம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நிலையாக குறிப்பிடுவார். இந்த பராசக்தியை ஏன் சாதாரண மனிதர்களால் உணர முடியவில்லை அப்படின்னு கேட்டா, இன்றைய விஞ்ஞானத்தை வச்சு நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் கூறலாம். உதாரணத்துக்கு, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிற ஒரு இடம் 10,000 வோல்ட் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 வோல்ட் கரண்ட்டை இந்த டியூப்லைட் தாங்குமா? அது படிப்படியாக குறைஞ்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு 40 வாட்ஸ், 50 வாட்ஸ், 100 வாட்ஸ் அப்படின்னு எதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சக்தியை அப்படி பிரித்து கொடுத்தால் அந்த சக்தி உணரப்படும், பயன்படும். அது மாதிரி அந்த எல்லையற்ற அந்த பராசக்தியினுடைய சக்தி சாதாரண மனிதர்களாலோ அல்லது எந்த உயிர்களாலோ அப்படியே ஏற்றுக்கொள்ளவோ உணரவோ முடியாது. அதனால் அதுவே ஒரு பெருங்கருணையாகி 1000ல் 1 பங்கு குறைந்து ஆதிசக்தியாக உருப்பெறுகிறது. அந்த ஆதிசக்தி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு படிப்படியாக ஒவ்வொன்றும் 1000 குறைஞ்சு கடைசியா குடிலா சக்தின்னு ஒரு சக்தி, அது 7 விதமாக பிரிந்து அதுல தான் இந்த பிரபஞ்சமே உருவாகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த டைல்யூட்டட் வெர்ஷன் அல்லது ஃபில்டர்டு வெர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா பல மடங்கு பராசக்தியினுடைய சக்தியிலிருந்து குறைஞ்சு வந்த சக்தி தான் நம்ம காணக்கூடிய இந்த உலகங்கள். சரி, இப்போ இதுக்கும் காலபைரவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த எல்லையற்ற பரம்பொருளான அந்த சிவன் ஒரு பரிணாமம் எடுக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுதே தன்னிலிருந்து ஒரு 5 விதமான சக்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல். இந்த 5 விதமான சக்தியை அவர் வெளிப்படுத்திய பிறகு உலகம் உண்டாகியது. ஒரு இயக்கம், தோற்றம் அப்படின்னு ஒண்ணு வந்தாலே இதை தாண்டி ஒரு டைமென்ஷன் இருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத சூட்சுமம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தோற்றமா இப்ப மாறுது அப்படின்னா ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலம் என்பது 6வது டைமென்ஷன், சிவபெருமானுடைய 6வது டைமென்ஷன். இந்த காலத்திற்குள் தான் அத்தனையும் இருக்கிறது. இந்த காலத்திற்கு அதிபதி காலபைரவர். அந்த காலபைரவருக்கு உண்டான மூல பூமியா இந்த காசி சேத்திரத்தை சொல்லலாம். ஏன்னா 3 புராணங்கள்ல பைரவருடைய மகிமைகள் சொல்லப்படுகிறது. லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம். இந்த 3 புராணங்களிலே பைரவருடைய மகிமைகள் சொல்லப்படுகிறது. பைரவருடைய தோற்றுவாய் சொல்லப்படுகிறது.
குறிப்பாக பிரம்மா இந்த க்ஷேத்திரத்தை தன்னுடைய க்ஷேத்திரமாக ஏற்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்த இடத்திற்கு சிவன் காவலாக முதலில் பைரவரை அனுப்பியதாக ஒரு கூற்று உண்டு. இன்னும் புராணத்தில் வேறு சில கதைகளும் உண்டு. ஆரம்பத்தில் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. அவர் ஒரு ஆணவத்தினால் சற்றே படைப்பு தொழில் செய்வதால் தானே உயர்ந்த தெய்வம் என்று அவர் கருதியதால் சிவன் பைரவரை உருவாக்கி அந்த ஆணவ தலையை கிள்ளி வருக அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஃபெரோஷியஸ் ஃபார்ம்ல பைரவர் வந்து ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய நெகத்தால் அப்படி ஒரு கீறினார். அந்த பிரம்மாவுடைய 5வது தலை கிள்ளி எறியப்படுகிறது. அதிலிருந்து பிரம்மாவுக்கு 4 தலை அப்படின்னு ஒரு பைரவர் பற்றின அந்த புராணத்தில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதனுடைய குறியீட்டு செய்தி என்ன அப்படின்னா, பைரவரை வழிபடுவதால் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆணவம் என்பது கிள்ளி எறியப்படுகிறது. இந்த ஆணவம் கிள்ளி எறியப்பட்டவுடன் அவன் காலம் கடந்த நிலைக்கு, எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பக்குவத்தை அவன் அடைகிறான். அதனாலதான் காலபைரவருடைய வரலாறு அப்படிங்கிறது, வழிபாடு அப்படிங்கிறது 3 விஷயத்துக்காக தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க பைரவருடைய வழிபாட்டை. முதல்ல தற்காத்து கொள்ளுதல். பைரவர் வந்து தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை உள்ள காவல் தெய்வம். அதனாலதான் பழங்காலங்களில் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் மேற்கு பார்த்து கோயில் வளாகத்தையே காப்பதற்காக பைரவரை வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. பைரவர் காவல் தெய்வம். 2வது பயம் நீக்குபவர். அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். பயப்படுபவர்களுக்கு ஞானம் பெறும் அருகதை இல்லை அப்படின்னு. அறிவை அடையவும் ஞானம் பெறவும் ஒரு சாதகனுக்கு தேவையான முதல் பண்பு பயத்தில் இருந்து நீங்குவது. அப்போ அப்படிப்பட்ட பயத்தை நீக்குபவர் பைரவர். அஞ்ஞானத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர், பயத்தை போக்குபவர். இது 2ம் போன பிறகுதான் தன் முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ண முடியும். அதன் பிறகுதான் அவன் இறைவனை பற்றி யோசிக்க முடியும், இறைவனுடன் 2 கலப்பதை பற்றி யோசிக்க முடியும். இந்திய தத்துவங்களிலே தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி சிறந்து விளங்குவது அத்வைத்தம். ஒரு வரலாற்று கண்கொண்டு ஆய்ந்து நோக்கினால் முதலில் அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர் ஆதிசங்கர பகவத்பாதா. காலத்தை வைத்து பார்க்கும் பொழுது திருமூலர் என்ற சித்தர் வெகு நிச்சயமாக ஆதிசங்கருக்கு முற்பட்டவர் என்று நாம் கூறலாம். முதல்ல இந்த அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெல்ல தெளிவாக பக்தி நெறியிலும் அவர் விளக்கியிருக்கிறார், யோக நெறியிலும் விளக்கியிருக்கிறார். ஸோ தென்னகத்திலிருந்து ஆதிசங்கர பகவத்பாதாலும் திருமூலரும் ஒரு 1300 வருடங்களுக்கு முன்பு அல்லது 1500 வருடங்களுக்கு முன்பே இந்த உலகிற்கு வழங்கிவிட்டார்கள். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சைவம் அப்படின்னு ஒரு சைவ கோட்பாடு உண்டு. அது கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே புகழ்பெற்ற ஒரு பெரும் சமய தத்துவம். ஆனால் அது தனித்தனியாக கிரமா என்ற சக்தி வழிபாடு,
குலா அப்படிங்கிற சக்தி வழிபாடு, சிவதிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவனை தனியா வணங்குறது, பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஒரு வழிபாடு. இப்படி தனித்தனியாக இருந்த வழிபாட்டு முறைகளை ஆச்சாரிய அபினவ் குப்தர் அப்படின்னு 9ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில 10ஆம் நூற்றாண்டுல தொகுத்து திருக்காசைவிசம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பேக்கேஜா வழங்கினார். அது ஒரு அற்புதமான தத்துவம் என்றால் அது சற்று மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. அவருடைய தத்துவத்தின் பின்னணி என்ன என்றால், சிவனை தனியாக வழிபடுவதாலோ சக்தியை தனியாக வழிபடுவதாலோ ஒருவன் இறைநிலையை அவ்வளவு எளிமையாக அடைந்து விட முடியாது. மாறாக சிவசக்தியை ஒரே ரூபத்தில் கண்டு யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் அந்த இறைநிலையை எளிமையாக அடைந்து விட முடியும் அப்படின்னு ஒரு புதிய கோட்பாட்டை கொண்டு வந்தார். அந்த கோட்பாட்டில் அப்படி உங்களுக்கு இறைவனுக்கு அருகாமையில் செல்ல உதவக்கூடிய தெய்வமாக பைரவரை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அவர் ஒரு பைரவஸ்தவம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. 4 வரியில 10 ஸ்லோகம் தான். அந்த 10 ஸ்லோகத்துக்குள்ள கம்ப்ளீட்டா a layman can become Lord Shiva அப்படிங்க. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, ஸ்லோகம் பை ஸ்லோகமா, ஒரு ஸ்லோகத்திலேருந்து அடுத்த ஸ்லோகம் அப்படியே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தென்னிந்தியால இந்த 2 பேரும், வட இந்தியால ஆச்சாரிய அபினவ் குப்தர் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பேரும் கடைபிடித்த தத்துவம் அத்வைத்தம். இந்த 3 பேருமே இந்த அத்வைதத்தை அடைவதற்கு முன்னிறுத்திய தெய்வம் பைரவர். ஆதிசங்கர பகவத்பாதால் காலபைரவ அஷ்டகம் எழுதியிருக்கார். ஆச்சாரிய அபினவ் குப்தர் பைரவஸ்தவம் எழுதியிருக்கார். திருமூலர் கேட்கவே வேண்டாம், பைரவருக்கு பல ஸ்லோகங்கள், பைரவிக்கு 64 ஸ்லோகங்கள். இந்த மாதிரி இந்த 3 பெரும், இந்தியா கண்டெடுத்த 3 பெரும் முத்தான ஆச்சாரியர்கள் இந்த பைரவரை, கால பைரவரை இறைவனுக்கு அருகில் நம்மை அழைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வம். இன்னும் டெக்னிக்கலாவோ அல்லது சயின்டிபிக்காவோ சொல்லணும் அப்படின்னா, மேன் ஒரு பக்கம், காட் ஒரு பக்கம். மேனை டிரான்சிட் பண்ணி காடா மாற்றக்கூடிய ஒரு கடவுளா பைரவரை இந்த 3 பேருமே முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இந்த காஷி சேத்திரம் கூட அடியே இன்னைக்கு தான், இப்ப இந்த போட்ல போகும்போது தான் யோசிச்சேன், ஏன் இவ்வளவு எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஞானிகளோ அஞ்ஞானிகளோ வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று வந்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சிருக்காங்க. இந்த பைரவர் என்பவர் கடவுளுக்கு பக்கத்தில் மனிதனை அழைத்து செல்லக்கூடிய அந்த காரணத்தினாலோ என்னவோ, நீத்தார் கடனை இங்கு செய்வதன் மூலம் நம் முன்னோர்களை கரை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நுட்பமா யோசிச்சு பார்த்தா அது உண்மையும் கூட. பைரவர் இந்த கஷேத்திரத்துல தான் சிவனால் பணிக்கப்பட்டு இந்த கஷேத்திரத்தினுடைய காவல் தெய்வமா இருந்தார். அவருக்கு கஷேத்திரபாலர் அப்படிங்கிற ஒரு பேரும் அதனால ஏற்பட்டது. அதனாலேயே பல ஊர்களில் காவல் தெய்வங்களாக கஷேத்திரபாலர் என்ற பைரவனுடைய ஒரு வடிவம் நிறுவப்பட்டது. இந்த மாதிரி இந்த பைரவருடைய பெருமைகளை சொல்லிட்டே போலாம், காலத்தின் அருமை கருதி. ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கு. ஸோ இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னாலும் லைஃப்ல நினைச்சே பார்க்கல. ரொம்ப அற்புதமான நிகழ்வு, அற்புதமான மனிதர்களுடன் அற்புதமான ஒரு மாலை பொழுதில் கங்கை கரையிலே படகிலே இந்த ஆரத்தி எடுக்கக்கூடிய இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு, இந்த காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பைரவர் பற்றி உங்களுடன் சிந்திக்க கிடைத்த இந்த பொன்னான தருணத்திற்கு எல்லாம் அல்ல அந்த இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாசனுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.